யாராச்சு நான் பண்ணல, நீ 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 திருப்பின. நான் வந்து அதுவே இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கு. ஏண்டா சொல்ல வேகுற? ஏண்டா சொல்ல வேகுற? நான் என்ன கேட்டுட்டு இருந்தேன்? நானே ஹாய், சும்மா பிராங்க் பண்ண. கேமரா எங்க இருந்து கத்துக்கிட்ட ஓவர் ஆக்ஷனே தெரியல. ஒரு முந்திரி தர மாட்டான் சார். ஐயோ, ஒருத்தங்க ஒரு கமெண்ட்ல சொன்னாங்க, ஆம்பளை ஹாசினி மாதிரி இருக்காரு. ஒரே ஒரு முந்திரி அப்படிதானே இருக்கு இப்போ எனக்கு பார்க்கும் போதெல்லாம். இப்ப அதுதான் தோணுது. சரிங்க, அதை விடுங்க. ஒரு முந்திரியை மட்டும் கொடுத்தா ரொம்ப முன்னிக்கும் தெரியாது. நீ வீடியோ எடு. கேக்கும் அதெல்லாம். போதும் ஒன்று லாஸ்ட். இந்த உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று ஆனாமா? வீடியோக்குள்ள போலாமா கேஸ்? அப்புறம் என்ன கேட்கும் நான் பேசுறது? கேக்குது இது கூட கேக்குது. ஸ்டார்ட் பண்ணு. என்ன பண்ணும்? இங்க ஆளே இல்லையே. இங்க நம்ம கோஸ்ட் வீடியோ தான் எடுத்துருக்கோம். அண்ணா நோ சவுண்ட். ஆளே இல்ல குமாரு. போன வீடியோல விட்ட இல்ல கண்டினியூ பண்ணு. போன வீடியோல விட்ட மூண்டாத மைக் இருக்காங்க. சும்மா எதையாவது தொட்டுட்டே இருக்காத. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியாடா? படுத்துறடா. ஹலோ. சரி நான் தனியாவே கதை சொல்லுவான். இல்ல வீட்டுக்கு போய் சொல்றேன். இதுல போடு. எனக்கு எவ்வளவு ஹலோ வணக்கம். சொல்லு 30 செகண்ட்ஸ் பாருங்க. அமைதியா உட்கார்ந்துருக்காரான்னு பாருங்க. 1 2 அவுட். எனக்கு மூடே போயிடுச்சு. எடுறி. ரெடி 3. சரியான நொச்சடா நீங்க. போ. உங்க அம்மாக்கு அடுத்த வாட்டி உங்க அம்மா ஃபோன் பண்ணும்போது நான் சொல்ல போறேன். மேடம் ரெடி. இது கிட்ட கேட்டுச்சு. ரோலிங். எட்டி பாருங்களேன். அது சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ஷன். ரெட் ஃபிளாக். நீங்க தான் ரெட் ஃபிளாக். வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து அலோஹாவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அதுதான் இல்ல. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு என்ன பண்ண போறோமா? அப்போ அலோஹா எபிசோட் இல்லையா? இன்னைக்கு அலோஹா எபிசோடு தான். பட் ஆனா கண்டினியூஷன். ஏன்? கதை வந்து அதோட இன்னொரு வாட்டி கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நிறைய பேர் என்கேஜ்மெண்ட் vlog எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து இந்த கதையை சொன்னாதான் அந்த கதையை போட முடியும். அதுக்காக இந்த கதையை இப்பவே சொல்லணும். அப்ப அந்த வீடியோ கண்டிப்பா வரும்ல? எந்த வீடியோ? கதை சொல்ற வீடியோ என்ன ஆச்சுன்னு வந்து லேட்டர் ஆன் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே. இப்போ என்ன கதை சொல்ல போறோம்னா, இந்த ரிங் எப்படி வந்துச்சு, இந்த ரிங்கும் என்னென்னலாம் ஆச்சு அப்படின்றத வந்து இந்த கதையில, இந்த ஸ்டோரியில வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா, போன எபிசோட்ல ஒரு மெரினா பீச் மீட் இருந்துச்சா, அங்க இருந்து ஆரம்பிச்சது. என்ன ஆரம்பிச்சுன்னா, அங்க இருந்து இவர் ரொம்ப கேள்வி கேட்டாருன்னு சொன்னல, அப்பவே கேட்டாரு, வை லோகேஷ். அது என்ன 3வது நாளா இருக்கும் நினைக்கிறேன். டே 3வே வை லோகேஷ். அந்த கொஸ்டினை அவர் வந்து 6 வாட்டி கேட்டிருப்பாரு. 6 வாட்டியும் நான் பதில் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாரு. இவ்வளோ பெரிய ஆன்சர்ல, இவ்வளோ பெரிய பாராவா 20 மார்க் ஆன்சர். 20 மார்க் கொஸ்டினுக்கு 20 மார்க் கொஸ்டின் வேணும்னு எதிர்பார்ப்பாரு. அவ்வளோ பெருசா நானும் ஒரு வாட்டி வந்து ஒன்னொன்னு என்னென்ன தோணுதோ அப்படின்னு சொல்லுவேன். ஒரே ஒரு வாட்டி நான் கேட்டேன் வை ஆர்த்தி அப்படின்னு. அப்பத்துல இருந்து இந்த வேர்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. எல்லாத்துக்கும் ஒரு டைம் சொல்லு. இந்த வேர்டு ஒரு ட்ராமா குடுத்துச்சான்னு கேட்காதீங்க, சுத்தமா பிடிக்காது. மூஞ்சே மாறிடும். பட் ஒர்த்தா இருந்ததா இல்லையா அந்த வேர்டா? அது கேட்ட ஆன்சர் கிளைமேக்ஸ் வந்து நல்லா தான் இருந்தது. பட் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த வேர்டு கேட்க. அப்புறம் என்ன உனக்கு அந்த வேர்டு ஒரு கிளைமேக்ஸ் நல்லா இருந்ததுல? ஆனா இன்னும் எனக்கு அந்த வேர்டு பிடிக்கலையே. ஸ்டில் ஹி இஸ் யூசிங் இட். ஆனா அதே மாதிரி ரெட் ஃபிளாகா இருந்த லோகேஷ் இப்ப கிரீன் ஃபிளாகா மாறிட்டேன். கிரீன் ஃபிளாகா நான் பார்க்கவே இல்லையே. இப்ப கிரீன் ஃபிளாக் சொல்லலாமா ரெட் ஃபிளாக் சொல்லலாமா? ரெட் ஃபிளாக் சொன்னதான் அதிகம். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. மாமாக்கு அவ்வளவு கூச்சமா இருக்கு. ஏன்டா சொல்ல வேகுறேன். சரி, என்ன இப்போ வாமிட் வர மாதிரி ஸ்மெல் வருது? யாரோ கொமட்டிடுவாங்க போல. இப்போ
எப்பயுமே எப்படியாவது இன்டைரக்டா நோண்டிட்டே இருப்பேன். என்ன பிடிக்கும், எப்படி பிடிக்கும். நோண்டிட்டே இருப்பாளான்னு கேட்காதீங்க, நோண்டிட்டே இருப்பா. அது ஒரு பேர் மினிமம். ஓகே, அப்புறம் பேர் மினிமம் தெரியுமா? தெரியாது. ஐயோ, கேட்டா பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் பேர் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அதுக்கு ஒரு வீடியோவே எடுத்தேன். அப்பயாச்சும் வாயில இருந்து வருமா அப்படின்னு. ப்ரிப்பேர் பண்ணாலான்னு கேட்காதீங்க கொஸ்டின்ஸ். ஏதோ இவ்வளவு பெரிய பேப்பர்ல எடுத்து வரா. என்னடி காமெடி நோட்ஸ்ல. அப்பயும் சார் அடி வாங்குறாரு. ஏன்னா கொஸ்டினுக்கு பதில் சொல்லவே இல்லை. அப்பயும் இதே தான் சொன்னார். அப்போ குழந்தை எப்படி பேசிட்டு இப்ப எப்படி பேசுதுன்னு நீங்களே பாருங்க. அதை வச்சுதான் சொன்னேன் ரொம்ப ஷை, ரொம்ப கேமரா கான்சியஸ் அப்படின்ட்டு. இப்ப மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, அதை விட கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஓகே. இந்த பிடிஎஸ் எல்லாம் போட்டேன்னு வச்சுக்கோ, அவங்களே நம்மள கலாய்ப்பாங்க. பிடிஎஸ் போட்டுடலாமே இந்த வீடியோல. வேணாம் வேணாம் வேணாம். நோ 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 நோ. ஆம்பளை சினிதான் ரொம்ப அமைதியா இருக்கு. மயான அப்படி பேசாம கோஸ்ட் ஸ்டோரி எடுத்துடலாம் போல. இங்க ஒரு வைப்பே வந்து அப்படிதான் இருக்கு. இங்க கூட இருட்டா இருக்கு. இங்க யாராவது எட்டி பார்த்தா என்ன பண்றது? ஹாய் ஓகேவா, எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாரு. எப்படியும் இன்டைரக்டா கேட்டாலும் வாயை திறப்பாரு சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் உஷாராயிட்டு எல்லாத்துக்கும் டைம், எல்லாத்துக்கும் ஒரு டைம். கேட்டாலான்னு கேட்காதீங்க, கேள்வி கேட்டுட்டே இருந்தா. ஆனா இவரு கேட்பாரு, எதனால நீ எதனால யோசிச்ச, இப்படி ஏன் நினைச்ச, அப்படி ஏன் நினைச்ச, எல்லாத்துக்கும் அவருக்கு பதில் வரும். ஆனா நம்ம சொல்லலாம்னா பிடிக்காது. சரி, நான் வந்து ஒரு ரைட் டைம்காக வெயிட் பண்ணியிருந்தேன். ஓகேவா, அப்ப நான் மட்டும் ராகு காலத்தை சொல்லணுமா? அப்படி சொல்ல நான் ஒரு ரைட் ராகாலம். ஏன்டா சொல்ல ராகாலமா? அப்ப நான் பேசவே மாட்டேன் இனிமே. எல்லா வீடியோமே நீங்களே வந்து பேசிட்டு நீங்களே போயிடுங்க. தீபிகா ராகு காலம், நான் மட்டும் ராகு காலத்தை சொன்னேன். ஐயோ, இங்க ஒரு கிராம்ஸ் வந்தா போப்போ சேர்ற சொல்லுங்க. கிராம்ஸ் வந்த ஓகே, சொல்லுங்க மேடம் ஜி. சம்பந்தமே அம்மா சவுண்ட் நானே பேயில்ல பாண்டி மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, இந்த அலோஹா எபிசோட், ஃபர்ஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட், தேர்ட் எபிசோட் தான் நாங்கள் டெய்லி மீட் பண்ணது. அது வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்றது வந்து ஒரே எபிசோட்ல வந்து ஒரு குட்டி குட்டி கிளிம்ஸா காட்டி விட்டுறலாம். ஃபோர்த் எபிசோட் சார் என்ன சொன்னாரு, நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அந்த சர்ப்ரைஸ் வந்து நீ எதிர்பார்க்கவே மாட்டேன். அதை நானே தான் வந்து எழுத போறேன், நானே தான் டயலாக் எழுத போறேன், நானே தான் கேமராமேன், அதுதான் என்னமோ சொல்றாரு. சீரீஸோட டிஓபி கிட்ட வேற ஒரு வாட்டி மீட்டிங் உட்காந்துட்டு நீ தள்ளிப்போ அப்படின்னு என்னை ஒரு ஹாஃப் அன் ஹவர் என்னை வந்து நோட்சியில வெளியே அனுப்பிட்டாரு. அனுப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி இது அப்படின்ட்டு. நானும் அப்ப நைஸா ஒட்டி கேட்கிறேன், இது பண்றேன், வீடியோ கால் எல்லாம் போட்டு காட்டுறேன். அப்ப கூட என்ன லிப்சிங் பண்றாங்கன்னு தெரியவே இல்லை. நானும் வந்து ஒரு ஹிண்ட் ஆச்சு கொடுங்க, நான் ரெடி ஆகிக்கிறேன் அப்படி இப்படின்னு. ஆனால் ஃபோர்த் எபிசோட் வந்து ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னோடனே நான் என்ன நினைச்சேன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் என்ன நினைச்சோம்னா, ஏதோ ஒரு ப்ரொபோசல் போல பிரைவேட்டா வந்து இஸ் கோனா டூ அ ப்ரொபோசல் என்கேஜ்மெண்ட் முன்னாடி. கரெக்டா அந்த டைம்ல தான் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கும் என்கேஜ்மெண்ட்டா, அந்த பையனும் ப்ரொபோஸ் பண்ணா. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அதுதான் இவர் பண்ண போறாரு போல அப்படின்னு நினைச்சேன் நானும் அதுக்கு வந்து என் ஃப்ரெண்டு கூட வந்து சேர்ந்து சவானால 2 ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி அதை ட்ரையல் பார்த்து இது எப்படி இருக்கும் அப்படியா இது நீ புதுசா சொல்ற, அப்பப்ப வீடியோ எடுக்கணும் வாங்கி வச்சு. ஓகே, எங்க போய் எடுத்த? சவானால ஆன்லைன்ல வந்து ஆர்டர் பண்ணி. அப்படியா? ஏன் நீ வீடியோல மட்டும் எல்லாத்தையும் சொல்ற, என்கிட்ட ஏதோ சொல்ல மாட்டற? ஒண்ணுக்கு 2 Dress, இன் கேஸ் இது பிடிக்கலனா கூட இது வச்சுக்கலாம். ஒரு ட்ரீம் நான் வந்து ப்ரோபோஸ் பண்ண போறேன் அப்படினு சொல்லிட்டு. என்னைக்கு என்ன டேட்ல பண்ண போறேன்னு நீங்க தான் சொன்னீங்களா அந்த 4th எபிசோட். அப்போ நீங்க அப்ப வந்து வீடியோ எடுக்கலாம் வா. நான் வேற இன்டைரக்டா கேட்டேன், இது வந்து என்கேஜ்மெண்ட் அப்புறம் எடுப்பீங்களா முன்னாடியே எடுப்பீங்களா, என்கேஜ்மெண்ட் முன்னாடியே போஸ்ட் பண்ண போறோமா எப்படி, அப்படி இப்படி இன்டைரக்டா பேசி கொஞ்சம் இன்ஃபோ வாங்கிட்டேன். அதுலயே வந்து நான் கேட்டேன், இப்போ அது வந்து வீடியோ போடும்போது தான் எனக்கு தெரியுமா இல்லைன்னா வீடியோ எடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு. அவர் சொன்னாரு வீடியோ எடுக்கும் போதே உனக்கு தெரிஞ்சிரும் அப்படின்ட்டாரு. அது ஒரு பெரிய ஹிண்ட். அப்போ கண்டிப்பா ப்ரொபோசல் தான். ஸோ அப்போ வந்து வீடியோ எடுக்கலாம், 4th எபிசோட் எடுக்கலாம் வான்னு சொல்லும் போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போயிடலாம் அவுட் அப்படின்னு நினைச்சேன் நான். என் ஃப்ரெண்ட் கிட்டயும் அவளும் வந்து சரி ஓகே இன்கேஸ் வந்து உனக்கு ஏதாவது பிடிக்குது, என்ன மாதிரி இது பண்ணணும், ஏதாவது பிளான் பண்ணணும்னா என்கிட்ட கேட்பாரு. ஸோ அப்போ வந்து நான் அவங்ககிட்ட ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துறேன், அந்த ட்ரெஸ் போட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா இதாயிரும், நீ வந்து பிரிட்டியா ரெடி ஆகி வா அப்படின்னு. நாங்களும் ரெடியா இருக்கும். சார் தீபிகாவுக்கு கால் பண்ணவே இல்லை. அங்கதான் வச்ச ட்விஸ்ட். அவளும் அவ போன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சா, என்ன என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் ரெடியா, இது ஏதாவதுன்னா சொல்லுங்க. போன் பண்ணாளா? ஓகே, எனக்கு பாத்தியா இப்பதான் சைக்காவது, அதெல்லாம் மறந்தே போச்சு. சொல்லுங்க லோகேஷ் அப்படி கேக்கலாமே. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா? அப்புறம் நாளைக்கு என்ன பிளான்? நாளைக்கு எந்த பிளானும் இல்ல, காலைல கோயம்பேடு மார்க்கெட்ல போய் ஃப்ரூட்ஸ் வாங்கணும். என்ன சொன்னாரு, என்கேஜ்மெண்ட் வந்து Feb 15, Feb 14 வந்து வீடியோ எடுத்துக்கலாம், அந்த 4th எபிசோட் எடுக்கலாம்னாரு. நானும் வா
வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ப்ரொபோசல். எல்லா வேலண்டைன்ஸ் டேவும் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணோம்? எங்க செலிப்ரேட்லாம் பண்ணல, எப்படி தனியா உட்காந்துட்டு இருந்தோம். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ப்ரொபோசலே வரப்போகுது அப்படின்ட்டு நானும் வந்து டெலுலு, என் ஃப்ரெண்டு பக்கத்துல டி ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ டி அப்படின்னு அவ ஒரு பக்கம் டெலுலு. சார் சொல்றாரு காலையில 6 மணிக்கு வீட்டுக்கு வெளியே இருக்கிற N4க்கு வந்துரு, அங்க வீடியோ எடுத்துடலாம் அப்படி. நான் எடுத்த 2 ட்ரெஸ்ஸுமே வந்து கொஞ்சம் இந்த ஈவினிங் டைம்ல போடுற மாதிரி ட்ரெஸ் மாதிரி எடுத்திருந்தேன். பீச் பக்கம் போனா காத்து அடிச்சிருமே, ஐயோ என்ன பண்றது, பிளான் சேஞ்ச், ட்ரெஸ் மாத்தணும்னு நினைக்கிறேன். காலையில சொல்றாரு என்ன பண்றது அப்படின்னு. ஓ அப்படியா, அப்ப என்ன போடுறது, சாரி போட்டுக்கலாமா, இது பண்ணலாமா அது பண்ணலாமா. சடனா சார் கால் பண்ணி வீடியோ அன்னைக்கு எடுக்க வேணாம், எனக்கு வந்து நீ மெஹந்தி வச்சிருக்கிற மாதிரி வேணும் வீடியோல. எனக்கு சமகாண்டிடுச்சு. நானும் எவ்வளவு நாள் சமாளிக்கிறது. எனக்கு வந்து சரி என்னோட பிளான் என்னன்னு தெரியும், ஓகேவா? நீங்க அமைதியா இருங்க, நீங்க பேசாதே, எனக்கு இன்னும் உங்க மேல கோவமா இருக்கு. மெஹந்தியோட வேணும் அப்படின்னு 13th 13ஆம் தேதி மெஹந்தி வைக்கிறேன். அப்ப 14th மெஹந்தி இருக்கும், வாங்க எடுக்கலாம் அப்படின்னு. அப்படியா, நான் வேற ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலையில வாங்க போகணுமே அப்படின்னு. வருஷத்துக்கு வாங்கணும்ல, அதுவும் நானே போய் பார்த்து என்னென்ன வேணுமோ நானே போய் வாங்கிட்டு வந்தேன் வித் மை பாய்ஸ். தனியா போனேன் வித் மை பாய்ஸ். பட் எனக்கு வேலண்டைன்ஸ் டே அப்போ யார் கூடங்க இருக்கணும், பாய்ஸோடயா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோடயா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவளுக்கு பார்த்து போய் வாங்க போயிருந்தேன். அது தப்பா? 4th எபிசோட் அன்னைக்கு எடுக்கல அப்படின்ட்டு இன்ஃபோ வருது. சரியான காண்டு. நான் அவள் ஃபோன் பண்ணி அவளை திட்டினேன் நான். ஏன்னா அவள் கடைசி வரைக்கும் ஹோப் வச்சிருந்தா இவன் ஏதோ ஒன்று பண்ண போறான் அப்படின்ட்டு. நான் எப்போ எனக்கு என்னமோ தோணல, நம்ம ரொம்ப ஹோப் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னும் போது அவள் சொன்னேன், லோகேஷ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணுவாரு பாரு இப்படிதான் சொல்லுவாரு. மேபி என்கிட்ட சொன்னா நான் உன்கிட்ட சொல்லிடுவேன்னு அவர் நினைச்சிருப்பாரு. அதனால அவரே தனியா நின்று பண்றாரு போல, தைரியம் கொடுத்துருக்காரு. எனக்கு அவ மேல கோவம் வந்து அவளை 13ஆம் தேதி அந்த திட்டின அந்த பொண்ணு, நீ தாண்டி அவனுக்கு எடுக்கிற பாரு என்ன இருக்கு பாரு, எடுக்கவே இல்லையா, எடுக்கலன்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணி எடுக்க வராரு போல அப்படின்னா அப்படியே திட்டுவாங்க. அவ நீனா சும்மாவே இருக்க மாட்டியா, நீ உன்னாலதான் நான் கெட்டு போறேன் அப்படின்னா அவளுக்கு பிடிச்சி திட்டினேன். இல்லடி நீ பாசிட்டிவாவே நானே கண்டிப்பா he'll do something for you, கண்டிப்பா பாரு வேலண்டைன்ஸ் டே வேற பேட் மினிமம் இது கூட பண்ணானா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவ இது பண்ண. சரி ஓகே, Feb 15 எனக்கு நிறைய வேலை, இது ரெண்டல் ஜுவல்ஸ் வாங்கணும், என் ஃப்ரெண்டுக்கு ரெண்டல் ட்ரெஸ். ஆக்சுவலி 15 இல்ல 14 தான் நான் சொன்னேன். 15 சொன்ன வீடியோல. அப்படியே சொன்னா ஆமா, போட்டு பாருங்க. அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க, போய் சொல்றான் ரெட் ஃபிளாக் அப்படின்னுவீங்க. ஏன்டா பொங்குற? ஓகே சொல்லு. ட்ரெஸ் ரெண்டல் வாங்குறது இருந்தது, ஜுவல்ஸ் ரெண்டல் வாங்குறது இருந்தது, நெயில்ஸ் நான் அப்பதான் பண்றேன். இவ்ளோ வேலை இருக்கு. நான் என்னோட சாரியும் ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்துட்டு வரேன். அது ஒரு பெரிய கூத்து. கஷ்டப்பட்டு 2 hours உட்காந்து அது வர அந்த சாரி மடங்கவே இல்லை, பேச்சே கேட்க மாட்டேன். கஷ்டப்பட்டு ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்துட்டு போனா என்ன பண்ண, காலையில இவங்க கால் பண்ணி வரிசை தட்டுல வைக்கிறதுக்கு ஒரு ஹேண்ட் பேக்கும் வேணும், நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கொண்டான். அப்பாயின்மெண்ட் போட்டு இதெல்லாம் பெண்டிங்ல இருக்கு. இதுக்கு நடுவுல முன்னாடியே போய் பாரிஸ் போயிட்டு பெரிய ஹேண்ட் பேக் ஒன்று வாங்கிட்டு அங்க இருந்து போலான்னு பார்த்தா நெயில்ஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு டைம். இவங்க வீட்டுக்கிட்ட போய் சாரி கொடுக்கறதா இருந்தது. சரி பிளான் அதை மாத்திட்டு நெயில்ஸுக்கு ஃபர்ஸ்ட் போயிடலாம். அந்த அப்பாயின்மெண்ட்டே சண்டை போட்டு வாங்கணும், நாங்க கண்டிப்பா எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு டைரக்டா அங்க போயாச்சு. இவர் ஃபோன் பண்றாரு, எங்க இருக்கீங்க, நெயில் அப்பாயின்மெண்ட் கிளம்புறாரு, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்ப சார் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன் நானு, ரெட்டா சொன்னேன் நானு, நெயில் அப்பாயின்மெண்ட் கிளம்புறேன். ஓகேடி நீ முடிச்சுட்டு வா, நீ கோடம்பாக்கம் இதுக்கு வர ரவிக்கே வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா என்ன சொன்னாரு சொல்ல மாட்டியா, ஏன் பிளான் மாத்திட்ட? கரெக்ட். இப்போ ஆக்சுவலி நான் என்ன தெரியுமா டைம்ல எனக்கு கேப்ல பண்ணேன் நானு. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். என்ன நீ பிளான் மாத்திட்டே இருக்க? இல்ல அப்பாயின்மெண்ட் லேட் ஆயிடுச்சு அதனால. அப்ப அப்படியா, சரி ஓகே நீ கிளம்பும்போது சொல்ல நான் வரேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அடுத்த பிளான் வந்து ரவிக்கை போகணும் கோடம்பாக்கத்துல, இவர் வீட்டுக்கிட்ட. சரி இதை முடிச்சுட்டு சொல்றேன். நெயில்ஸ் அப்பாயின்மெண்ட் எங்க? ராஜா அண்ணாமலைபுரம், ஆரியபுரம். எல்லாம் பக்கத்துல தான், எல்லாம் பக்கம் தான். நெயில் அப்பாயின்மெண்ட் போயாச்சு. போயிட்டு அங்க இருந்து நான் கால் பண்றேன். என் கையில இது பண்றாங்க. அப்ப வந்து இந்த கையில ஒரு 2 ஃபிங்கர்ல மட்டும் நெயில்ஸ் வந்து பிஞ்சிருந்துச்சு. பவுலிங் பண்ண போகும்போது நெயில் பிஞ்சிருச்சு. அதனால இது எக்ஸ்டென்ஷன் பண்ணோம்னா நெயில்ஸ் கட் பண்ணும் அப்படின்ட்டு நான் கால் பண்றேன். கால் பண்ணும்போது சார் வீடியோ கால்ல வந்து வந்தார். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. ஏன்னா நெயில்ஸ் வந்து என்ன லென்த் எப்படி இருக்கு பாக்கலாம். வீடியோ கால்ல பார்த்தா கார்க்குள்ள இருந்தாரு. டியூட் படத்தோட பாட்டு சத்தமா ஓடுது. உடனே நான் கால் பண்றேன்னே அந்த சாங் அதுக்கப்புறம் கட் ஆகுது. இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, சாங் போட்டு என்ன அப்படின்னு வீடியோ கால்ல வந்து பேசிட்டு இருக்கோம். அப்படியா அப்படின்னும் போது பின்னாடி இருந்து ஒரு மண்டை எட்டி பாக்குது. யார் அது? ஒரு பொண்ணு. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்ன பார்க்க வரல,
எங்க இருக்கேன்னு சொல்ல, யார் கூட இருக்கேன்னு எதுவுமே சொல்லல. நான் நெயில்ஸ் கட் பண்றதுக்கு கூட கால் பண்ணி கேக்குறேன். நான் பின்னாடி ஒரு பெண்ணோட மண்டை எட்டி பாக்குது. ட்விஸ்ட் என்னன்னா, இவர் கார் ஓட்டல, அந்த கார் இவரது இல்லன்றதும் எனக்கு தெரியும் இன்டீரியர் பார்த்தோன்னே. அப்போ டிரைவர் சீட்ல இன்னொரு பொண்ணு உட்காந்துருக்கு. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்ன பாக்குறதுக்கு முன்னாடி விஷயம் எனக்கு இன்னும் ரத்தம் குறிக்கு பேசல. இரு அவளோட சைட மட்டும் சொல்லிட்டா. என் சைடு என் நாயத்தை கட் பண்ணிடுவேன், பேசினாலும் கட் பண்ணிடுவேன் நானு. என் சாயத்தை என் உங்க சாயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அன்னைக்கு. என் நாயத்தை கேளுங்க. இப்ப நான் பேசணும், இது நான் பேச வேண்டிய டைம், நான் தான் பேசுவேன். எப்படிங்க அப்படி பண்ணலாம்? ஏங்க நீங்க மத்த நேரம் எங்க வேணா போங்க, ஃப்ரெண்ட்ஸோட என்ன வேணா பண்ணுங்க. வேலண்டைன்ஸ் டே அதுவுமா? நான் வேற ப்ரொபோசல்லாம் வரும்னு நினைச்சேன். சரி அன்னைக்கு வீடியோ தான் எடுக்கல, அட்லீஸ்ட் என்ன வந்து பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கர்மம் ஒரு மில்கி பாராச்சும் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. பின்னாடி ஒரு மண்டை இப்படி நான் வீடியோ கால் என்ன காட்டுறேன்னு பாக்கு இப்படி எட்டி பார்த்துட்டு போயாச்சு. எனக்கு வர ரொம்ப திட்டவும் முடியல. முன்னாடி நெயில் ஆர்டிஸ்ட் உட்காந்துட்டு இருக்காங்க, டீசெண்டா வேற பிஹேவ் பண்ணும். திருப்பி கால் பண்றேன், கால் பண்ணிட்டு யாரோட இருக்கீங்க சொல்லு, என்ன சொல்லு, சொல்லவே மாட்டாரே. நம்மலாம் கேள்வி கேட்டா சொல்லவே மாட்டாரு. யாரோட இருக்கீங்கன்னா சொல்லு, என்ன என்ன அவங்களோட தானே இருக்கீங்க. இல்லையே இதுக்கும் சொல்ல போறாங்க வந்து என்னன்னு அக்கா பாத்துக்கா அக்கா. நான் சொல்றேன் அவங்களோட தானே இருக்கீங்க. இல்லையே 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 அடிச்சி இல்லையே இல்லையே நான் தான் பார்த்தேன். நீ எப்படி பார்த்த? இல்லையே 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 வீடியோ கால்ல பார்த்தேன். ஓ ஆமா இன்னொருத்தவங்களும் அங்கதானே இருக்காங்க. இல்லையே 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 காரே அவங்களதுதான், அப்புறம் எப்படி அவங்க இல்லாம இருப்பாங்க? என்ன சொன்ன? ஆமா இல்ல இல்ல என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, உன் மேல சத்தியமா இருக்காங்க. இருக்காங்களா? அப்போ இங்க வரதுக்கு முன்னாடி அங்க என்ன வேலை? வேலண்டைன்ஸ் டே அதுவுமா சொல்றாரு. நீ அண்ணா நகர்ல ஜுவல்ஸுக்கு நான் வரேன், நான் ரெண்டல் எடுக்கிறேன், அதனால அம்ஜிக்கரையில இருக்கிற ஃப்ரெண்ட பார்க்க போயாச்சா? எப்படி அது வேலண்டைன்ஸ் டே அதுவுமா? வேலண்டைன்ஸ் டே அதுவுமாங்க அவர் ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டேங்க. எப்படிங்க அப்படி பண்ணலாம்? எனக்கு இப்ப கூட கோவமா இருக்குன்னா பாருங்க. நான் அங்க இருந்து நீ என்ன டிசைன் வேணா பண்ணுமா, நீ நெயில்ஸே பண்ணலனாலும் பரவாயில்லமா, என்கேஜ்மெண்ட்டே இல்லமா அப்படின்னு நான் வாட்டுக்கு உட்காந்துட்டே இருக்கேன். என் ஃப்ரெண்ட் டி ஓகேவா ஓகேவா அப்படின்னு சேர்லாம் போட்டு பக்கத்துல உட்காந்துட்டேன். விடிடி மேபி அவர் வந்து உனக்காக ஏதோ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கேன். எங்க அம்மா பேசிடுவேன் உன்ன, இது வரைக்கும் உன்ன பேசினது இல்லைன்னு நான் அவ்வளவு வர திட்டினேன். நான் வீடியோ பாக்குற மாதிரி இருக்கு ஜாலி. எனக்கு இன்னும் கோவமா இருக்கு. திருப்பி போன் பண்றேன், ஏன்னா எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னோட சைக்கோத்தான் நான் வெளியே வர மாதிரி இருக்கு. போன் பண்ணி அங்க நான் வரலன்னா இங்க வரலாமே, 25 மினிட்ஸ் தானே, தாராளமா வரலாமே அப்படின்னா, ரிங்குக்கு கார்த்திக் கூப்பிட்டாரு பாக்கணும்னு. அது முக்கியம் இல்லையா? அது முக்கியம் இல்லையா? அப்ப அது வெயிட் பண்ற வரைக்கும் நான் என்ன ரோட்லயா நிக்கிறது? அதனால தஞ்சம் அடையிறதுக்கு, எப்படி தஞ்சம் அடையிறதுக்கு அவங்கள கூப்பிட்டாங்க. வேலண்டைன்ஸ் டே அதுவுமா தஞ்சம் அடையிறதுக்கு என்ன வேலை? எனக்கு தாங்கல. சண்டை போட்டானான்னு கேட்காதீங்க. நடுவுல இவங்க அம்மா வேற கால் பண்ணாங்க. ஏமா சாரி பத்திரமா கொடுத்துட்டியா? ஆண்டி சாரி குடுக்கல ஆண்டி, அவர் இன்னும் வரவே இல்லை ஆண்டி, அவர் ஃப்ரெண்ட்ஸோட இருக்காரு ஆண்டி அப்படின்ட்டேன். ஏமா நீ அப்படிதாம்மா, நீ விடுமா, நான் போய் என்னன்னு கேக்குறேன். இல்ல ஆண்டி அவர் அங்க வர சொல்றாரு, எனக்கு அங்க வரதுக்கு வேலையே இல்ல, கோடம்பாக்கம் வர சொல்லிட்டாரு. இப்போ எனக்கு அங்க போறதுக்கு வேலையே இல்லை, என் ஃப்ரெண்டு தான் அங்க போய் ட்ரெஸ் எடுக்கணும், நான் வீட்டுக்கு போய் நிறைய ரெடி பண்றது வேற இருக்கு, அங்க வரைக்கும் நான் எப்படி ஆண்டி வரது அப்படின்னு. நீ அங்க வரைக்கும் ஒன்னும் வர வேண்டாம், நான் அவனை கால் பண்ணி நான் அவனை வர சொல்றேன், நீ எதுவும் சும்மா அலைஞ்சிட்டுலாம் இருக்காது, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இத்தனைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னேன், பொண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. பொண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும். நான் அமைதியா இருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி இவர் ஃபோன் பண்ண, முடிஞ்சா சாப்பிட்டுட்டு, காலையில இருந்து சாப்பிடவே இல்லை, வேலண்டைன்ஸ் டே எதுவுமா சாப்பிட்டுட்டு அவங்களோட கேட்டா முறுக்கான். நான் அதையும் சொல்லிட்டேன் அவங்க அம்மாட்ட, சாப்பிட்டான்னு வேற தெரியலையம்மா, சாப்பிட்டாரு கேட்டுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அதையும் போட்டு கொடுத்துட்டேன் நான். இவ்வளவு பேசினால பேசவே கூடாது. நீங்க இந்த பாட்டுல நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயோ அறுத்துட்டா. நானா? ஆமா, நான் அங்க தொடவே இல்லையே, இப்பதான் தள்ளி விட்டியே. அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் இருக்கு பாருங்க. இந்த வீடியோ அங்கிள் ஆண்டி பாப்பாங்கல்ல? பார்க்க மாட்டாங்க, பார்க்க வேணாம்னு சொல்றேன். இவ்வளவு என் நெயில்ஸ் முடிஞ்சது, என்ன பேச விட மாட்டாங்க. இவ நெயில்ஸ் முடிச்சிட்டு அவ நெயில்ஸ். ஐயா என்னோட நியாயம் ஐயா,
ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இந்த ரெண்டு. இதுல நீங்க எனிமி ஐயா எனக்கு ஐயா பேசாதீங்க ஐயா, ரெண்டு தரப்பு வக்கீலும் நின்று பேசணும் ஐயா. ரெண்டு வாதமும் இருந்தாயா ஐயா இது ஒரு. உங்களுக்கு யாருமே வக்கீலே வரமாட்டேங்க ஐயா இந்த கேஸுக்கு. பண்ண வேலை அப்படி. நான் அவகிட்ட கேக்குறேன், டி நாளைக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, எப்படி நீலாம் உன்னோட ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, அவன் இன்னைக்கு கூப்பிட்டா நீ போவியாடி? அவன் என்ன கூப்பிடவே மாட்டான். கரெக்ட் கரெக்ட், கூப்பிட்டுருந்தா நான் போக மாட்டேன். அவங்க மட்டும் போறாங்க எப்படி போல? வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நெக்ஸ்ட் டே என்கேஜ்மெண்ட். இப்ப நான் பேசலாமா? முடியாது. எனக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க ஜி. உங்களுக்கு வாய்ப்பே இல்லை ஜி. Feb 14 நான் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னன்னா அதுக்கப்புறம் அவ நெயில்ஸ் பண்ணும்போது நான் மவுண்டன் டியூ கேக்குது. இப்போ நான் வெளியே போய் அங்க உள்ள இருந்து பேசினா அமைதியா இருக்கு, எல்லாருக்கும் கேட்கும் சண்டை போட்டா அப்படின்னு வெளியே போய் பேசுறேன். எப்படி நீங்க அங்க போகலாம் வேலண்டைன்ஸ் டே அதுவுமா அப்படின்னு. அவர் வந்து ஏய் நீ வீடியோ கால்ல வா, உனக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு 4 ரோஸ் காட்டினாரு. இதை கொடுக்கதான் நான் வெயிட் பண்ணேன். ரோஸ் இப்படி தொங்கி இதை கொடுக்கதான் நான் உனக்கு வந்தேன் அப்படின்னு. அப்புறம் எங்க அங்க போனீங்க அப்படின்னு. அப்ப நீ வரல, நீ பிளான் சேஞ்ச் பண்ணிட்ட, நான் வேற எங்க போறது? இதுதாங்க பாயிண்ட். ஆக்சுவலி இவ என்ன சொன்னா இவன் பேசுறதெல்லாம் கேட்காதீங்க, என்ன பேச விடணும். ஒரு பக்கம் மட்டும் பேசுறா. ரெட் பிளாக் இவ தாங்க. என்ன ஆச்சுன்னு கேளுங்க. வேலண்டைன்ஸ் டே அதுவுமா. சோ என்ன பேச விடல. ஏல என்னல நீ இப்படி பண்ற? அடுத்த பார்ட்ல தான் நீங்களே பேசுறீங்க. இந்த பார்ட் ஃபுல்லா நீங்க அமைதியா தான் இருக்க போகுது. இது முடிச்சுட்டு சண்டை மண்டையும் முட்டிக்கிச்சான்னு கேட்காதீங்க. ஃபுல்லா நீ கோடம்பாக்கம், நீ இப்ப வர, ஐயோ வந்தே ஆகணும். வர நான் சொல்லிட்டேன். உங்க வீட்டு வாசல்ல போய் உங்க அம்மா கிட்டே சாரி கொடுத்துறேன், அதுக்கு தானே வரீங்க, நீங்க ஒண்ணு என்ன பார்க்கலாம் வரல அப்படின்ட்டு நான் சொல்றேன். எனக்கு பார்க்கணும், நீ சாரிய அம்மாகிட்ட கொடுத்துக்கோ, அது என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா நீ கோடம்பாக்கம் வர. அப்போ நீங்க உங்களுக்கு பாசம் இருக்கு பார்க்கணும்னா அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஆரைபுரம் தானே வந்திருக்கணும். என்ன ஃபர்ஸ்ட் பேச வைக்கணும். பேச விட மாட்டேன், நான் பேசவே விட மாட்டேன். இன்னைக்கு வந்து இட்ஸ் மை டே. எனக்கு திருப்பி அன்னைக்கு நாள் ஓடுது, எனக்கு கோவமா வருது. எப்படி வேலண்டைன்ஸ் டே அதுமா என்ன அப்படி ஹர்ட் பண்ணும்? ஆக்சுவலி நான் ஒரு ப்ரொபோசல் எதிர்பார்த்தேன் அன்னைக்கு, அதுவும் நடக்கல. பார்க்க வருவாருன்னு நினைச்சேன், அதுவும் நடக்கல. கொஞ்சம் பாசமா வச்சு இருப்பாரு நினைச்சேன், அதுவும் நடக்கல. ஒன்னா லஞ்ச் சாப்பிடலாம் நினைச்சேன், அங்க உட்காந்து முறுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாரு, அதுவும் நடக்கல. ஆனாலாம் இல்ல, ஆனா அதையும் தாண்டி ஒண்ணு பெருசா நடந்தது. அது அடுத்த நாள் தான் Feb 15. அப்போ நீங்க அந்த கதையை பேசுங்க. இப்ப நீங்க பேசக்கூடாது, என்னென்ன பண்ணீங்கன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். அப்புறம் கோடம்பாக்கம் போறேன் நான். ஆட்டோ பிடிச்சி, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கையில அவ்வளோ லக்கேஜ் இருக்கு, மண்டை வெடிக்குது, வெயில சுத்தி டேன் வர ஆயிட்டேன். அடுத்த நாள் என்கேஜ்மெண்ட். கல்யாணம் பண்ண யாராவது இப்படி அலைய வைப்பாங்களா? செல்ஃபிஷா கொஞ்சம் வந்து பாத்துட்டு போனோம்ல அப்படின்னு தான் எனக்கு ஓடிட்டே இருந்தது ஆட்டோல போற வரைக்கும். இவளையும் பிடிச்சி திட்டிட்டே இருந்தேன், நீமே பாரு அப்படின்னு அவளையும் கத்திக்கிட்டே வரேன் நான். ஏன்னா எனக்கு கத்துறதுக்கு ஆள் இல்ல. இவர்கிட்டயே சண்டை. நான் என்ன உனக்கு அங்க வந்து சாரி கொடுங்க அவ்வளவுதானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனை வச்சிட்டேன். அங்க கோடம்பாக்கம் போய் ரவிக்கை போயாச்சு. அவ வந்து ரெண்டலுக்கு மேல ஆல்டர் கொடுக்கறதுக்கு இது பண்றான். இவர் வீட்டுல இருந்து ரவிக்கை 10 மினிட்ஸ் வந்தாச்சுன்னு சொல்லிட்டேன். 5 மினிட்ஸ்ல வரேன். எவ்வளவு நேரம் ஆச்சு? 15 மினிட்ஸ். ஒன்னே போட்டுருவேன். ஏன் அதனால ஏன் லேட் ஆச்சு? மறந்துட்டேனே. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஆமா வண்டி பஞ்சர். 10 மினிட்ஸ். நான் அங்க இருந்து கோடம்பாக்கம் வரேன், அசோக் நகர்ல இருந்து கோடம்பாக்கம் வர்றதுக்கு அவ்வளவு நேரம். வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. சிச்சுவேஷன் அப்படி. சத்தியமா பஞ்சர் ஆச்சு. பஞ்சர் போட்டு தான் வந்தேன். சரி என்ன பண்றது, தலையெழுத்து அமைதியா விட்டாச்சு. இதுக்கு மேல கத்தவும் தெம்பல. ஏன்னா நான் சாப்பிடவும் இல்லை, காலையில இருந்து சாப்பிடல. அது ஈவினிங் ஆயிடுச்சு. வராரு வண்டியில வந்து நின்றுட்டு, கையில பூவையும் காணும். இந்த 4 ரோஸும் இல்ல. இப்படி இருக்கு. எப்படி சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரவிக்கை, ஓகேவா? அதுல ஒரு 10 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஷார்ட்டான ஃப்ளோர் தான். அது கூட மேல நீ கீழவா. அது ஃபுல்லா கேர்ள்ஸோட பொட்டிக். சோ அங்க போனா வரல பொண்ணுங்களா இருப்பாங்க சுத்தி. அதுக்கு முன்னாடிலாம் வந்து அதுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வந்தேன், அதுக்கப்புறம் நான் வரவே இல்லை. அங்க ஃபுல்லா பூராவோ பொண்ணுங்களா இருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வந்தீங்க, அதுக்கு தெரியாதுல. அப்ப எனக்கு அவங்க அப்படி இருப்பாங்கன்னு கொச்ச இருக்காங்க. உள்ள போனா கூச்சமா இருக்கு. அப்படியே அன்னைக்கு நாங்க போகும்போது அவ்வளவு பேர். எனக்கு தெரியாதுல்ல அது. நான் சொன்னேன் மேல வாங்கன்னு சொன்னேன். ஓகே கண்டினியூ. பேச்சு கேட்கல, ஒளிஞ்சு போகுது அப்படின்னு நான் கீழே போனேன். சாரியை கொடுத்தாச்சா பார்த்தாச்சா கிளம்புங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு போ. சாருக்கு அடுத்து வந்து எத்தனை மணிக்கு? 6:30 மணிக்கா? ஆமா. சலூன் அப்பாயின்மெண்ட்.
அதுதான் ஒரு மெயின் ரீசனாவே வந்து எனக்கு முன்னாடி வச்சாரு. நான் இப்ப அங்க அண்ணா நகர்ல நீ ஜுவல்ஸ் எடுக்க திருப்பி போறேன், அப்ப நான் வருவேன். ஆனா என்ன பண்றது, பரவாயில்ல, நான் சலூன்ல அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தேன், நான் போல. என்ன நான் தான் வந்து ஹேர் கட் பண்ண முடியாது, நான் ஃபேஷியல் எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சேன். நான் மாப்பிள்ள, நான் நாளைக்கு ரெடி ஆகணும், பரவாயில்ல, நான் அண்ணா நகரே வரேன், நீ வந்துரு. இப்படி சொன்னா எப்படி கூப்பிட தோணும்? ஒரு வருஷத்துக்கு சொல்லிட்டே இருப்பாரு, நான் ஃபேஷியல் ஆச்சு பண்ணிருக்கேன். அதனால வந்து எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு அது மிகப்பெரிய வலை என்று. அதனால நீ போய் எத்தனை மணிக்கு, 6 மணிக்கு வர்றாரு. 6:30 கிட்ட ஆயிடுச்சு. அங்க 6:30 வர சொல்லிட்டாங்க. இல்ல ஒரு ரைடு போலாமா அப்படின்ட்டு கூப்பிட்டாரு. இப்படியே மேல கீழே பார்த்தேன். நானே திரும்பி ரோஸ் எங்க அப்படின்னு மறந்து போயிட்டேன், வீட்லயே வச்சிட்டேன், சாரிப்பா. இந்த ரோஸ் எடுத்துட்டு வரதுக்கு பரவாயில்ல. நானும் வந்து சரி ஓகே பரவாயில்ல, நல்லதா போச்சு, பரவாயில்ல அப்படி சொன்னேன். அப்புறம் வந்து இப்படி கண்ணம் காட்டி ஸ்கூட்டி உள்ளதானே இருக்கு எடுங்க அப்படின்னு. உள்ளியா, அதெல்லாம் இல்லையே அப்படின்னு வேகமா கீ எடுத்து ஓபன் பண்ண. நானே இப்படி பார்த்தேன், கவர் இருந்துச்சு, மறைச்சிருந்துச்சு. பாரு இல்ல அப்படின்ட்டு மூட்டாரு வேகமா. நான் இப்படி திரும்புறேன், திருப்பி ஓபன் பண்ணி ஒன்னு எடுத்து பின்னாடி வச்சுக்கிட்டாரு. இல்ல நான் அது மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க. இதுல பக்கத்து வண்டியில வந்து சைட்ல மாட்டி வச்சிருந்தேன். உள்ள இல்ல, ஏன்னு தெரியுமா? உள்ள வச்ச ஒண்ணு இப்படி ஆயிடும். ஏன்னா வீட்ல பின்னாடி இருந்து எடுத்து டடாய் அப்படின்றாரு. நான் இத்தனைக்கும் அவ மேல வந்து ட்ரெஸ் ட்ரையர் பண்ணும்போது சொன்னேன், உனக்கு வந்து எதுவுமே வாங்கலன்னு பாரு, இந்த 4 ரோஸ்ல இருந்து ஒரு எல்லோ கலர் ரோஸ் மட்டும் உன்கிட்ட கொடுப்பாரு பாரு அப்படின்னு. ஏச்சி அப்படிலாம் பண்ண மாட்டாரு, உனக்கு வாங்கினதா தானடி அப்படி இப்படின்னாரு. என் கையில அந்த 4 ரோஸை கொடுத்தாரா, கொடுத்துட்டு அந்த தெருவுலயே ஒரு ரைடு மாதிரி சுத்தினாரு. குட்டி தெரு தான், ஃபியூ மீட்டர்ஸ், 200 மீட்டர் மட்டும் சுத்திட்டு வந்தாச்சு. கீழே நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவன் மேல வந்துட்டான், முடிஞ்சு அப்படின்னு கீழே வந்தான். அப்ப அவ கேட்டா, எனக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு ஃபிளவர்ஸ் அப்படின்னு. தீபிகாச்சி உங்களுக்கு இல்லாததா அப்படின்ட்டு என் கையில அந்த பொக்கையை எடுத்து கொடுத்தாரு. ஓகேல ஒரு ரோஸ் தான் கொடுத்தாங்க. இந்தாங்க எந்த கலர் வேணும் அப்படின்ட்டு. அவ வந்து என்ன பார்த்தா, நான் வந்து அவளை பெருமையா பார்த்தேன், நான் தான் சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி. அப்புறம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நான் ஆட்டோ பிடிச்சி போறேன் அப்படின்னு சொன்னாலா. சொன்ன இவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீ எங்க போற, நான் போறேன், நீங்க 2 பேரும் ஒன்னா போங்க. எனக்கு சலூன்ல டைம் ஆயிடுச்சு, அவர் வந்துட்டான் சொன்னீங்களா. எனக்கு வேலண்டைன்ஸ் டே எப்படி இருக்கும் வந்து இது இந்த ஒரு 10 நிமிஷம் இருக்கிறதுக்கு என்னைய வந்து கோடம்பாக்கம் வரைக்கும் வர வச்சுட்டு அவ்வளோ கோவம். சரி சைக்கோத்தனத்தை காட்டக்கூடாது, பொறுத்து போலாம் அப்படின்ட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அமைதியா இருக்கு. ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோ வந்துருச்சு. கிராஸ் பண்ணும்போது ரவிக்கைக்கு ஆப்போசிட்லயே வந்து ஒரு ஃப்ளவர் ஷாப் இருந்துச்சு. அவ்வளோ ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ், கலர் கலரா. அவ சொன்னா, டி லோகேஷ் இங்கேயே வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்படியா சொன்ன. அந்த ஃப்ளவர் தான் நான் ஃபர்ஸ்ட் இவளுக்கு கொடுத்த ஃப்ளவர். ஆமா, அது ஒரு Feb 14 தரணும்னு நினைச்சேன், கொடுத்துட்டேன். பட் அதுக்கு அந்த குழந்தை காலையில பூ இது பழம்லாம் வாங்க போச்சுல, குழந்தை அப்பவே பார்த்து பூ வாங்கிட்டு வந்துருச்சு. அதனால ஃப்ளவர் அப்படி ஆயிருச்சு. அப்போ வாங்க நானு, அதுக்கப்புறம் போய் வாங்கினேன் நானு. அதுக்கப்புறம் வாங்கி அப்படி ஆயிருச்சா? காலையில வாங்கினேன் நானு. காலையில வாங்கினேன் ரகு ப்ரோ அவங்க ஒய்ஃபுக்கு, அது தனி. ஆமா, அந்த ஃப்ளேவர் தனியா வீட்ல இருந்து அது வந்து நொந்து நூடுல்ஸ் ஆயிடுச்சு. அவர் என்ன அடி வாங்கிருப்பாரு. சோ இது அதுக்கப்புறம் நான் வரும்போது வாங்கி வந்தது. அந்த ஃப்ளேவர் வந்து என்ன பண்ணிருக்கணும், தண்ணி தெளிச்சிருக்கணும், இல்லன்னா தண்ணி கப்புல வச்சிருக்கணும். ரீசன் என்னன்னா, இவ லேட் பண்ணா. இவ ஒரு பிளானை போட்டு பிளானை மாத்தி நெயில்ஸ்ன்னு சொல்லி ஜாலியா மேடம் ஓகே பாய் அப்படின்னு போயிட்டாங்க. அது ரீசன் நான் இல்ல, நான் அதுல கிளிப்பிங் கூட அட்டாச் பண்றேன். நானும் சொல்றேன் எப்படி இருந்ததுன்னு. அது ஓகே, நானும் சொல்றேன். என்னன்னா இவ வந்து பாரிஸ்ல போயிட்டு இவளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஹேண்ட்பேக் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நான் ஜிபேவே பண்ணேன். அப்ப என்ன சொன்னா, நான் வந்து அண்ணா நகர் தான் வரேன்னு சொன்னா. சரி நான் அண்ணா நகர் அழகா சர்ப்ரைஸா போயிட்டு அழகா ஒரு ஃபிளவர் வாங்கினா வாங்கிட்டு, அதெல்லாம் தெரியாது, வாங்கிட்டு சரி ஓகே ஃபர்ஸ்ட் அவளுக்கு வந்து ஒரு ஃபிளவர். ஏன்னா வந்து ஃபிளவர்னா மேடம்க்கு ரொம்ப பிடிக்கும், ஃபிளவர்ஸ் எல்லாம் பிடிக்கும். ஸோ எனக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்காளா. நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு ரீசனுக்காக தள்ளிட்டே இருந்தேன். எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ இவகிட்ட எதுவுமே சொல்றது இல்லையே இதுவெல்லாம். பட் ஒரு ரைட் டைம், ஒரு ரைட் டே, ஒரு ரைட் டைமுக்காக அப்படியே ஓட்டிட்டு இருந்தேன். எனக்கு வந்து Feb 14 வந்து சரி அவளை ப்ரப்போஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தது. பட் அது பண்ணிட்டு இருந்தா அது நம்ம 2 பேருக்குள்ளே முடிஞ்சிருக்கோமா. பட் எனக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம 2 பேர் தாண்டி ஊர் ஃபுல்லா நிக்க வச்சு நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆசை இருந்தேன். அதனாலதான் நான் வந்து அதை ப்ரொலாங் பண்ணிட்டு வந்து நிறைய கேட்டுட்டே இருப்பான். ஒய் ஆர்த்தி எல்லாத்துக்குமே அவளை வந்து காண்டு ஏத்துற மாதிரியே சொல்லுவேன். Feb 14 வாங்க ஓகேவா. நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுல நீங்களும் டோஸ் வாங்குனீங்க தானே? எங்க அம்மா வர திட்டுறாங்க, ஏன் ஒண்ணு வாங்கல என்ன அப்படி இப்படி. வாங்குறமா, ஏமா இப்படி பண்ற, இருமா வாங்கிட்டு வர. அவளை இங்கெல்லாம் அலைய விட்டுட்டு இருக்காத. அவளை அலைய யூஸ் பண்ணா
பிளானை மாத்தினதே இவ தான். டக்குன்னு அண்ணா நகர் வரேன்னு சொல்லிட்டு நெயில்ஸுக்கு போயிட்டா. ஸோ என்ன போட்டு நீ வரல அது வரலன்னா சரி ஓகே ஏன்னா வாங்கிக்கலாம். அந்த பேக நான் நெகோஷியேட் பண்றேன்ட்டு அங்க அவ்வளோ பாடு. கரெக்டுங்க. அதுக்கு நீ இப்ப இவன் வந்து டைரக்டா மாத்திட்டானா அப்ப நான் என்ன பண்றது? அப்பாயின்மெண்ட் 3 மணிக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது. சொல்லிட்டேன். ரெட் ஃபிளாக் தெரியாது ஜி. நீங்க ரெட் ஃபிளாக்னா உங்களுக்கு தெரியாதா? எனக்கு சீரியஸா தெரியாது. சோ அப்படியான கொலாப்ஸ். பட் இருந்தாலும் எனக்கு என்னன்னா சரி இப்ப நான் அங்க வரல, அண்ணா நகர் வரல, ஆரேபுரம் போயிருக்கேன். அது முடிச்சிட்டு அவ எப்படின்னா அண்ணா நகர் வரணும் ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு. அப்ப அண்ணா நகர்ல தானே இருந்திருக்கணும். ஆரேபுரத்துல போய் நெயில்ஸ் பண்ணுவா. அந்த நெயில்ஸ் இடத்துல போய் நான் எப்படி உள்ள வருது? அங்க வந்து டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. தேர் இஸ் a valid reason. ரெண்டு பொண்ணுங்களோட இருக்கலாமா? அது இட்ஸ் நாட் a plan பட் அமைஞ்சது. அது வந்து எனக்கு என்ன கோவம்னா சரி நான் வரல, அப்ப நான் எங்க இருக்கணும் அங்கதானே வந்திருக்கணும். இல்ல இவ எப்படின்னா நெயில்ஸ் முடிச்சிட்டு வரல, எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போலாம்? ஐ ஆல்ரெடி நோ அந்த ரெண்டு பொண்ணுங்களும் எனக்கு ஆல்ரெடி தெரியும். நான் அவங்கள ஆல்ரெடி பாத்திருக்கேன். வேற எனக்கு வந்து பொசசிவ்லாம் ஆகவே இல்ல. எனக்கு இதுவே ஆல. ஆனா வேலண்டைன்ஸ் டே அதுவுமா போய் பார்த்தா சோ அதான் ரீசன் இருக்கு. Feb 15 உன்னை இம்ப்ரெஸ் பண்ணனா. Feb 14 நீங்க வந்து கவுத்திட்டீங்க. கோடம்பாக்கம்ல நானும் அவங்களும் தனியா லக்கேஜும் கையுமா நிக்கிறோம். அங்க இருந்து நாங்க அண்ணா நகர் திருப்பி வரணும் ஜுவல்ஸ் எடுக்க. ஆட்டோ புக் பண்ணிட்டு அண்ணா நகர் போறோம். இவரு ஓகே பாய் அப்படின்ட்டு சலூன் போயாச்சு. அங்க போயிட்டு ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு இது காட்டி கேட்போம் அப்படின்னு கால் பண்றேன். பேச முடியாது இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. பாய். ஆமா அவங்க ஏதோ சம்திங் ஹேர் கட்லாம் பண்ணிருந்தாங்க. எடுத்து பேசி உழுவுது. அதனால என்னன்னு கூட கேட்கல. சரி அப்புறம் அங்க போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அங்க லாஸ்ட் மினிட்ல நான் ஜுவல்ஸ் வேற மாத்துறேன். எனக்கு ரொம்ப கத்திட்டேன்னா தொண்டை அடிச்சுக்கிச்சு. மாத்திட்டு நீங்க குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு எனக்கு அவர் நான் ஒரு கேஸ் இதுக்கு போறேன், போன் கேஸ் அங்க பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போனோம். நான் இங்க வேற பேசிட்டு இருந்தேன். சரி நீ போ நான் வரட்டேன் அப்படின்னு. இல்ல நீ இது பாரு நான் வரேன் அப்படின்னு. இல்லை நீ போறாளே சரி இதை முடிச்சிருவோம் அப்படின்ட்டு நான் இன்னொரு இது லாஸ்டா ஒரு ஹாரம் பாக்குறேன். சூப்பரா இருந்தது. அவளுக்கு கேட்கலாமான்னு கால் பண்ண இது போறேன். அவ கரெக்டா கால் பண்ண. நான் சொல்றேன் டி இன்னொரு ஹாரம் இருக்கு அது நல்லா இருக்கு, பேசாம அதை எடுத்துக்கலாமா, நீ வந்து பாரு. சரி டி நீ கொஞ்சம் இங்க வரியா? கொஞ்சம் வாயேன், கொஞ்சம் சீக்கிரம் வாயேன் அப்படின்ட்டான். நான் என்னமோ சண்டை இழுத்து வச்சிட்டால என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு நான் இங்க சொல்லிட்டு இதோ வரேன் அப்படின்ட்டு வெளியே வரும்போது கரெக்டா ஒரு 2 பேர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அந்த கடையில இருந்து கூப்பிட்டு உங்க ஃப்ரெண்ட மாடலிங் பண்ணுவாங்களா, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு வேற கேட்டுட்டு இருக்காங்க. இவ டி எங்கடி இருக்க, வாடி கொஞ்சம் சீக்கிரம் வாடின்ற. ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்ட்டு நான் வேகமா இறங்கி எதிர்க்க அந்த போன் கேஸ் இருக்கிற கடைக்கு போறேன். அங்க எனக்கு காதெல்லாம் கேட்கவே மாட்டேங்குது. இவ பின்னாடி ஒரு இருட்டு இதுல இருந்து நின்று கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கா. என்ன எட்டி கடைக்குள்ள பாக்குறேன் ஆளே காணும். ஐயோ ஆளை காணுமே என்ன அப்படின்னா இங்க திரும்புறேன். இவன் நிக்கிறா இப்படி வச்சுட்டு இப்படி போன வச்சு டி இங்க வாங்க அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னு ஓடுறேன். பின்னாடி என்ன போச்சிருக்க கண்டுபிடிச்சிட்டா பூ வாங்கிட்டா அப்படின்ட்டு. அவ அழகா ஒரு ரெட் ரோஸ் ஒயிட் ஜிப்ஸி வச்சு அந்த மாதிரி குட்டியா ஒரு பொக்கே வாங்கி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு கொடுத்தா. செம்ம கியூட்டா. அது ரோஸ் இப்படி நின்னுச்சு ஃப்ரெஷ்ஷா. அது வந்து கியூட்டா இருந்துச்சு. நாம ஐயோச்சா இவ்வளோ அலைஞ்சிட்டு இந்த குழந்தைக்கு நான் எதுவுமே வாங்கலையே. தீபிகாக்கு எதுவுமே வாங்கலையே. எனக்கு தெரியும் அவங்க ஏதாவது தப்பு அவளுக்கு வாங்கலையே அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. கூடயே எல்லா இதுக்குமே கூடயே வந்தா இந்த கேவாஸ்ல நான் இதை மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அங்க ஆட்டோ புக் பண்றோம். ஆட்டோ கிடைக்கவே இல்லை வீட்டுக்கு போறதுக்கு. 15 மினிட்ஸ் ஆச்சு. வெயிட் பண்ணி ஆட்டோ புக் பண்ணி அவர் எக்ஸ்ட்ரா 100 rupees கேட்கறாரு. ப்ளீஸ் எப்படியாவது கொஞ்சம் குறைச்சு கொடுங்க, எங்களுக்கே காசு இல்லை அப்படி இப்படின்னு பேசி 50 ரூபா வேணா எக்ஸ்ட்ராவா தரோம் அப்படின்னு சொல்லி வந்தா அன்னைக்கு ஏதோ கான்சர்ட் ஏஆர் ரஹ்மான் கான்செர்ட். அதனால செம்ம டிராபிக்கா இருக்கு அப்படின்ட்டு எதையோ சுத்தி வரேன் அப்படின்ட்டு அந்த ஒரு இதுலயே நின்றுச்சு. 1 hour ரோட்லயே நிக்கிறோம். மூவே ஆகாம வீட்டுக்கு போறதுக்கு 10 மணி ஆகுது. சார் ஹேர் கட் பண்ணிட்டு ஃபேஷியல் பண்ணிட்டு வீடியோ கால் போட்டு நல்லா இருக்கா அப்படின்லாம் காட்டிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் அப்பதான் வீட்டுக்கே போறேன். எனக்கு எவ்வளவு கோவம் இருக்கும் நான் சொல்றேன். இருந்தாலும் எனக்கு வந்து மனசு ஆறல அப்படின்னா சரி அதான் நாளைக்கு என்கேஜ்மெண்ட்ல அப்படின்றாரு. சரி நைட்டு கொஞ்ச நேரம் பேசுவாரு போல. அதுக்கு பிஃபோர் டேவும் பேசல. Feb 15 வருது. Feb 14 நைட்டு 12 மணி கிராஸ் ஆயிடுச்சுன்னா என்கேஜ்மெண்ட் டே. இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியா பேசுவாரு போல. தம்பி இன்னைக்கு ஒரு இது இருக்கு அப்படின்னு நானும் வந்து இவளும் ஆட்டோல வரும்போது நைட்டு பேசுவாரு போல நைட்டு பேசுவாரு அவனே என் ஃப்ரெண்டும் சொல்லிட்டே வரான். வெயிட் பண்ண சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரீட் கேட்டாங்க. ஸோ நாங்கள் ஸ்டே போகிறோம். நீ சாப்பிட்டு தூங்கிடு சரியா, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.
எப்படி ஒரு ஒரு மனுஷனால இப்படி இருக்க முடியுது? எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? நேர்ல பார்க்கும்போதே அடிச்சிருக்கலாம் போல, அவ்வளோ வந்துச்சு. கத்த ஆரம்பிச்சு. கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லைல்ல. வாட் ஹியூமன் பீயிங் இதெல்லாம் இப்படியா? ஐயோ ஐயோ அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் சரி சரி உனக்கு என்ன இப்ப நான் பேசணும் தானே, நானும் இப்படி பேச ஆரம்பிச்சேன்னு போல பேச போறாரு போல. நாங்க போறேன், அங்க போயிட்டு கால் பண்றேன் பை அப்படின்னு வச்சிட்டாரு. நான் கடைசி வரைக்கும் என்ன நினைச்சு தெரியுமா, சும்மா என்ன வெறுப்பேத்தான் சொல்றாரு போல. உண்மையை வெறுப்பேத்தான் சொன்னேன். எல்லாமே ஸ்டே எல்லாம் போக வாய்ப்பே இல்லை. அவங்க வீட்டுல அவங்க அப்பா கண்டிப்பா விடவே மாட்டாரு. நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு எப்படி வெளியே போகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கா, அதனால விட மாட்டாங்க. அப்படி சாப்பிட்டு வரேன்னு போனார்ல, அப்ப நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன் திட்டுறதுக்கு. ஏண்டி நீ தானே சொன்ன வெளியே போறேன்றாங்க அப்படின்னு சொன்னா, டி சும்மா சொல்லியிருப்பாரு, வருவாரு பாரு சர்ப்ரைஸா வருவாரு பாரு அப்படின்னு. என்னமோ சொல்ற இரு அப்படின்னு வைக்கிறேன். அப்புறம் திருப்பி கால் பண்றாரு. வீடியோ கால்ல வந்து வீட்டுல படுத்திருந்தேன். அப்போ போல சும்மாதான் வெறுப்பேத்து சொல்றாரு போல. பேசும்போது அவங்க அப்பா வந்து என்ன இன்னும் கிளம்பலையா அப்படின்னு. அதோ கிளம்புறேன்ப்பா அப்படின்னு. கிளம்புறதா? எங்கேயோ பக்கத்துல ஏதோ கோயிலுக்கு போறாங்க போல அப்படின்னு நானும் பாத்துட்டே இருக்கேன். சரி நான் போறேன். எங்க ஸ்டே போறேன்னு சும்மா. அப்ப நிஜமாலே போறீங்களா? அதான் சொன்னனே போனை வச்சாச்சு. வேற என்ன சொல்றது? அவங்க அப்பா கேக்குற மாதிரி என்ன இன்னைக்கா போய் சரக்கடிக்க போறீங்கன்னு. அப்பயும் அவங்க அப்பா கேட்கல, மிஸ் ஆயிடுச்சு. எப்படியாவது கோர்த்துடலான்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. கிளம்பி போயிட்டாரு. அங்க போயிட்டு போன் பண்ணுவாருன்னு நானும் உட்காந்துருந்தேன். போன் பண்ண பாத்ரூம்ல இருந்து, ஞாபகம் இருக்கா? பாத்ரூம்ல இருந்து போன் பண்றாரு. உள்ள இருந்து பேசினா எக்கோ வேற அடிக்குது, வெளியே கேட்கும்ல. அப்படி எதுவும் பெருசா பேசல. என்ன எல்லாம் ரெடியா? சீக்கிரம் தூங்கு, சீக்கிரம் பேக் பண்ணிட்டு தூங்கிடு. நாளைக்கு அப்புறம் டயர்டாலாம் வரக்கூடாது, ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், தூங்கிடு. தூங்காம மட்டும் இருந்தேன். ஏன்னா போன் எடுத்துல இருந்து துரத்துலதுலே இருக்காரு மாப்பிள்ள. என்ன எனக்கு இருக்கிற கோவத்துக்கு தீபிகா வீட்டுக்கு போய் அவளை அடிச்சிருப்பேன் நான். நீ தாண்டி இவனை ஏத்தி விட்டுருக்க, இப்படி பண்றான் பாரு. நான் அப்புறம் கத்த ஆரம்பிச்சிட்டேன், மனுஷனா நீ அப்படின்ட்டு. சரி சரி கத்த ஆரம்பிச்சோன்னு இரு அப்படின்ட்டு ரூமுக்கு வெளியே போய் நின்று பேசினாரு. ஒரு 15 minutes பேசியிருப்பாரு. ரிங்கு இந்த அண்ணா நகர்ல வெயிட் பண்ணும்போது நான் ஏன் அங்க நெயில்ஸ் பண்ண வரல அப்படின்னதுக்கு, ரிங்கு செய்ய கொடுக்க போறேன், அவரை பார்த்து பேசணும், அதனாலதான் வரல அப்படின்னாரா. சலூன் முடிச்சுட்டு போய் ஒரு வாட்டி போய் பார்க்க போறேன், இல்லைன்னா வீட்டுக்கு 9 மணிக்கு வராங்க கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னீங்களா. அப்ப ஹோட்டல்ல இருக்கும்போது வர கேக்குறேன், ரிங் வந்துருச்சா காட்டுங்க. ரிங் இன்னும் வரல, நாளைக்கு காலையில தான் வருவோம். இவரும் செம்ம டென்ஷனா பேசுறாரு. இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல இப்படி சொதப்புது, என்ன பண்றேன்னு தெரியல, என்கேஜ்மெண்ட்ல ரிங்கு தான் முக்கியம், அதுவே இப்படி ஆகுது அப்படின்னு. ஒரு 1 வீக்கா ரிங் நாங்க தேடிட்டு இருக்கோம். எனக்கு இன்பிட்வீன் நிறைய ஷாப்பிங் வேலை இருக்கு, அதுல கூட நடுவுல என் வேலையை விட்டு போய் ரிங் தேட போறேன். ஒரு வாட்டி போயிட்டு ரிங்கே கிடைக்கல, ஒரு சாட்டிஸ்ஃபைடா இல்லாமலே இருந்தது. என்கேஜ்மெண்ட் டேவே வந்துருச்சு, அப்போ வரைக்கும் ரிங் இல்ல. ரிங் வரல, இன்னும் வரல, காலையில தான் வரும்னாரா. சரி ஓகே. அவர் கேட்டாரு, உனக்கு பேண்ட் மாதிரினா ரிங் ஓகேவா, பிளெயின் பேண்ட் மாதிரி இருந்தா. எனக்கு திக்கா போட்டாலே என் கைக்கு நல்லா இருக்காது, பட் ஆனா வேற என்ன பண்றது, பரவாயில்ல அப்படின்னு. லாஸ்ட் மினிட்ல என்ன இது பண்ண முடியும், நேம் மாதிரி போட்டு தராங்களா. சரி பரவாயில்ல, ஓகேதான். 2 சாம்பிளோட அனுப்பிச்சு, அதுக்கு இப்படி இருக்கா ஓகேவா அப்படின்னு வச்சேன். இன்ஃபினிட்டி போட்டு நேம்லாம் இருந்துச்சு. ஓகேதான், ரிங் இருந்தா போதும் அப்படின்ட்டேன் நான். அவர் வேற, நான் செலக்ட் பண்ணிருக்கேன் அடிச்சு சொல்றேன், உனக்கு நாளைக்கு ரிங் சாட்டிஸ்ஃபைடா இல்லன்னு வச்சுக்கோ, 6 மாசத்துல 6 சவரனுக்கு ஒரு ஹாரம் வாங்கிட்டேன் ஓகே அப்படின்ட்டு. என்ன பட்டுன்னு ஓகேன்ட்டு. அப்ப ரிங்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்காதுன்னு நினைக்கிறேன், பாப்போம். ஆனா 6 சவரனுக்கு ஓகே அப்படின்னு சொல்றேன். இன்கேஸ் உனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படி. என்ன பண்றேன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கி தரியா அப்படின்னாரு. எனக்கு ஹார்ட்டே கீழே வந்துருச்சு. ஸ்போர்ட்ஸ் பைக் எல்லாம் கேக்குறாரு. நான் வேற இது எடுத்து வச்சிருக்கேனே, என்ன பண்றது அப்படின்னு. ஸ்போர்ட்ஸ் பைக்கா வேணாம், ஸ்பீடா போகும், இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு. சரி ஓகே, நீ 6 சவரத்துக்கு எனக்கு கோல்டு வாங்கி கொடுத்துரு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கோ, அதே 6 மாசம் ஓகேவா அப்படின்னு. தைரியமா ஓகேன்ட்டு. ஏன்னா என்கிட்ட இவர் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி ஒரு கிஃப்ட் இருந்தது, அதனால கண்டிப்பா இவர் வாய அடைச்சிட்டு போயிடுவாரு அப்படின்ட்டு. பாத்துக்கலாம் அப்படின்னு பெட் அப்படின்ட்டு. சரி நான் போறேன், உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, பாய். ஓகே பாய். வைக்க விடல, இல்ல இன்னும் நான் பிடிச்சி வம்பிழுத்துக்கிட்டே இருக்கேன். அப்ப ரகு வந்துட்டு அதான் அப்பதையே பெட்டை பத்தி பேசிட்டீங்களே, இன்னும் முடியலையா அப்படின்றாரு. இல்ல இன்னும் கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசிட்டு இருக்கோம், இருங்க அனுப்புறேன் அப்படின்னு. சீக்கிரம் வாங்க அப்படின்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் இழுத்து பார்த்தேன், சார் அதுக்கு மேல பேசவே மாட்டேன். சரி வேற என்ன பண்றது, விருப்பம் இருக்கிறவங்க தானே பேசுவாங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் தெரியும், அதனால
நானும் வந்து சரி போய் தூங்குங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. எனக்கு நிறைய வேலை இருந்தது. இந்த ரிங்கு செலக்ட் பண்றதுக்கு இவர் கூட இவரோட வேலைகள் இருக்குல்ல, இந்த ப்ரீப்ளீட் பண்ணிட்டு எடுத்துட்டு போறேன் லுங்குன்னு, இந்த மாதிரி ஒரு இது ஹேண்ட்பேக் வாங்க போறேன், இதெல்லாம் இவரோட டாஸ்க். அதெல்லாம் நான் பண்ணி எனக்கு ஆனது வந்து நிறைய குட்டி குட்டி விஷயம் வந்து பண்ண முடியாம அன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் தூங்கவே முடியல. 4 மணிக்கு தூங்கினேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சார் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட கதை பேசிட்டு 12 மணிக்கு தூங்கிட்டாரு. 12 மணிக்கா? இந்த வீடியோல உங்களுக்கு வர கமெண்ட் எல்லாம் இருக்கேன், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கேன். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. நான் ஏன் இவ்வளவு பிரீஃபா இவ்வளவு கோபமா நான் சொன்னேன்னா, இன்னும் எனக்கு கோபம் உள்ள இருக்கு. பை இந்த மாதிரிதான் Feb 14 எனக்கு முடிஞ்சது. அவகிட்ட எனக்கு போனை வச்சுட்டு அப்புறம் அவட்ட போனேன். நாயே ஒண்ணுமே நடக்கல நாயே, எதுவுமே இல்லையா நாயே அப்படின்னு. நாளைக்கு ஹெவியா வச்சிருக்கேன். அந்த நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்கு. அவ கடைசி வரைக்கும் இவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. எனக்கு ஹோப்பே போயிருச்சு. ஒரு எங்களோட ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே இப்படி போயிருச்சு. நான் வர இது வரைக்கும் நான் வந்து நிறைய இருந்த எல்லா வேலண்டைன்ஸ் டேவும் தனியா இல்லைன்னா பொண்ணுங்க யாரோட கேஃபேயோட அந்த மாதிரி போய் தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஒரு பையனோட வேலண்டைன்ஸ் டே கிடைச்சதே இல்லை இப்போ வரைக்கும். சரி, இதெல்லாம் நான் ஏன் இவ்வளவு சொன்னேன்னா, அப்பதான் Feb 15 ஆனது வந்து எனக்கு எவ்வளவு இம்பாக்ட் ஆச்சு அப்படின்றது தெரியும். அதுக்காக இந்த வீடியோ வச்சு நீங்க இவரை வந்து இன்னைக்கு கழுவி ஊத்தணும்னு நினைச்சீங்கன்னா, அடுத்த வீடியோ பார்த்துட்டு அப்படின்னு கழுவி ஊத்தணும்னா ஊத்துங்க. இல்ல அடுத்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் வாவ் ஆர்த்தி உண்மையே பேசணும். அடுத்த வீடியோ பாருங்க, ஓகேவா? இந்த வீடியோ வந்து ஃபுல்லா என்னோட POV. ஆமா, என் சைடுல இருந்து எப்படி இருந்துச்சு. அடுத்த தீபிகா. அடுத்த வீடியோ வந்து ஃபுல்லா என்னோட POV. வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் ஆன் Feb 15 14ல இருந்து 14ஓட ஒரு கிளிம்ஸ் சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்ல என்னதான் ஆச்சு அது அடுப்புக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ தட் இஸ் சம் பேக் ஸ்டோரி பிகைன் இட். லாஸ்டா 12th அன்னைக்கு அப்பயும் நான் வந்து என்னோட ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி ரவிக்கு போனேன். சார் வராரு. அன்னைக்கு ஜுவல்ஸும் நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு போறேன். சடனா இவர் கூப்பிட்டு இன்னைக்கு ரிங் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் வா. நான் இவளை பார்த்தேன், டி ரிங்குக்கு கூப்பிடுறாரு, தயவு செஞ்சு போய் ரிங்க வாங்கிட்டு வந்துரு, அப்புறம் ரிங் இல்லாம போயிடும் அப்படின்னு. இன்னைக்கு வாங்குறோம் தூக்குறோம் அப்படின்ட்டு போனேன். 4-5 கடை போனேன். எதுலையுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இல்லை. தனிஷ்க்ல ஒரு டைமண்ட் ரிங், அது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரவணால இன்னொரு டைமண்ட் ரிங், அதானே சரவணா எலைட்ல அது பிடிச்சிருந்தது. சாலிட்டேர் என்னன்னு சொல்றாங்க, சாலிட்டேர் அப்புறம் சிங்கிள் டைமண்ட் என்னன்னு, ஐயோ அத டைமண்ட் என்னன்னு, அப்புறம் குட்டி குட்டி டைமண்ட் கிளஸ்டர். ஐயோ மயக்கம் வந்துச்சான்னு கேட்காதீங்க. நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், எவனை எடுத்தாலும் 1,20,000 ரூபாய் மேலதான் இருக்கும். எவனுமே நம்ம பட்ஜெட்ல இல்ல. ஏன் பட்ஜெட் வெறும் 50,000 ரூபாய். அக்கா 50,000 ரூபாய்க்கு ஏதோ குடுப்பீங்களா? எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ரிங்ல டைமண்ட் இருக்கணும் அப்படின்னு. மத்த எப்ப வாங்கினாலும் டைமண்ட். அது என்ன எக்ஸாம்பிள் சொன்னானா, எனக்கு வந்து அந்த ஃபாரின் ப்ரொபோசல் மாதிரி இருக்கணும், ஒரே ஒரு ஸ்டோன் வச்சிட்டு அந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டோன் வச்சிட்டு ஃபாரின் ப்ரொபோசல் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வேணும். ஏன்னா நான் வந்து சில்வர் ரிங் 2-3 வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் கூட அதே மாதிரி மாடல். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல எப்பயுமே போட்டிருப்பேன். நான் ஸ்கூல்ல இருந்தே வாங்கி வச்சிருக்கேன். நான் அங்க வந்து சரவணால இந்த ரிங்கும் நல்லா இருந்தது எனக்கு போட்டது. எனக்கு அதுவும் பிடிச்சிருந்தது. அது வந்து பட்ஜெட்டுக்குள்ள வந்துச்சு. நான் சொன்னேன் சரி பட்ஜெட்டுக்கு மேல போவேன்னா இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா அது 18 கேரட். இவங்க வீட்டுல ஸ்ட்ரிக்டா 18 கேரட் நோன்னு சொல்லிட்டாங்க. வாங்கினா நல்ல கோல்டா வாங்கிக்கோங்க, கம்மியா எதுக்கு மிக்ஸ்டு எதுக்கு போகணும் அப்படின்னு. நம்மளுக்கு தெரியும். ஆனா டைமண்ட்லாம் வந்து அதுலதான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா நிக்காது. ஆனா அவங்க வீட்டுல என்ன சொன்னாங்க, பரவாயில்ல பெரிய டைமண்டா இருந்தாலும் பரவாயில்ல 22 கேரட்ல வாங்கிக்கோ, அவளுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிக்கோ அப்படின்னு. பட் ஆனா இவருக்கு பட்ஜெட் இடிக்குது. அந்த மாதிரி பெரிய டைமண்ட் என்கிட்ட இருந்தது 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் அப்படியே ரேப்பிடா இன்க்ரீஸ் வேற ஆயிட்டு இருக்கு. ஆமா ஆமா. ஒரு கொஞ்சம் ஒரு 1 மந்த் முன்னாடி வாங்கியிருந்தா கூட ஒரு அளவுக்கு குறைச்சிருக்கலாம். 5,000 ரூபாய் குறைஞ்சிருக்கும். ஒரு அளவுக்கு குறைச்சிருக்கலாம். சோ அதனால எனக்கு வந்து நான் சொல்லிட்டேன், இந்த டைமண்ட் ரிங் தான் வேணும், 18 கேரட்ல தான் நல்லா இருக்கும். ஆனா அங்க வந்து இவங்க சொல்றாங்க இல்ல வீட்டுல ஒத்துக்க மாட்டுறாங்கப்பா, என்னப்பா. சரி அப்போ உங்க இஷ்டம், வேற என்ன சொல்ல, நம்ம வேற எதுவுமே சொல்ல முடியாது, இவங்க வாங்கி தராங்க அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்ப அங்க வந்து அட்டென்ட் பண்றவங்க சரவணா எலைட்ல வந்து சொல்றாங்க, இன்னைக்கு புதுசா கொஞ்சம் ஸ்டாக் வந்திருக்கு, அதை வேணா பாக்குறீங்களா, புது கலெக்ஷன் அப்படின்ட்டு எடுத்து காட்டுறாங்க. அதுல நச்சுன்னு ஒரு டிசைன் இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. சாலிட்டர் சென்டர்ல தனியா இருக்கிற மாதிரி லிஃப்டடா இருக்கு. அதை பார்த்தோன்னே இவரும் செம்ம பளபளன்னு இருக்குல்ல, ரேட்டுக்கு ஏத்த பீஸ் தான் போல. அக்கா இல்ல வச்சிருக்கா, பரவாயில்லக்கா எனக்கு இது ரீடாக்கா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது என் கையில தான் இருந்துச்சு, வைக்கல கீழே. 2 வாட்டி இப்படி பாத்துக்கிட்டே இருந்தேன் நான். நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குன்றது. நல்லாதான் இருக்குதோ, இப்படி லிஃப்டடா வருது, இப்படி இருக்கு இப்படி இருக்கு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இப்படி காமிச்சிட்டு இப்படி தூக்கிட்டு இருக்கு பாருங்க,
ஃபாரின் ப்ரொபோசல். ஆமா, ஏன்னா அங்கெல்லாம் வந்து அந்த பெரிய டைமண்ட்ஸ் வச்சு அப்படியே இப்படி அந்த இதுக்கு செம்மையா இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் செம்மையா இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் சார் இதை பில் போட்டுடலாமா, இது பிடிச்சிருக்கா அப்படின்னு. இவர் என்ன சொன்னா தெரியுமா, அம்மாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து அக்கா எடுத்து வைங்கக்கா, அம்மாட்ட பர்மிஷன் மட்டும் வாங்குறாங்க, அவங்க 18 கேரட் வேணாம்னு சொல்றாங்க. நான் இப்படி பார்த்தேன், அம்மாட்ட பர்மிஷன் வாங்கணுமா, அவங்களே என்ன பாக்குறாங்க, என்னம்மா இது அம்மாட்ட பர்மிஷன் வாங்கணுமா, தள்ளி வந்துச்சு. வந்துட்டு நான் மெட்ரோல போயிட்டு இருக்கேன், கால் வருது. ஆர்த்தி 2 ரிங் பார்த்தோம்ல, அதுல உன்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு. நான் வந்து அந்த பெரிய டைமண்ட் வச்சது அந்த இது சொல்றேன், இதுதான் அதுதான். அதுவா அந்த 54,000க்கு ஒண்ணு இருந்தது, அது இல்லையா, அது நல்லா இருக்கு பட் ஆனா பட்ஜெட்டுக்காக நான் அதை சொன்னேன். அப்போ உனக்கு பிடிச்சி அதை சொல்லலையா அப்படின்னு. இல்ல பட்ஜெட் வைஸ்னா அது ஓகே அப்படி சொன்னேன். அம்மாவை கூட்டிட்டு போய் அந்த கடைக்கு காட்டினேன் அப்படின்னு சொன்னாரு. அம்மா வந்து எனக்கு பிடிச்ச ரிங், அந்த பெரிய ரிங் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் போட்டா கிராண்டா இருக்கும், அது வாங்கு, ஆனா அது 22 கேரட்ல வாங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, சரி, ஆனா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்லு, உன்னோட விருப்பம் தான் அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து சொன்னேன் எனக்கு இதுதான், இந்த பெருசுதான் பிடிச்சிருக்கு. அப்படியா, சரி சரி தள்ளி வந்துட்டேன். என்னது அப்படின்னா, இல்ல அந்த அக்கா கிட்ட இருந்து தள்ளி வர்றதுக்காக ஒரு எக்ஸ்கியூஸ்க்கு தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு. செம்மையா இருச்சு. சே என்னடா நம்மள ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு, ஆசையா கேட்கற மாதிரி நானும் பதிலாம் சொல்லிட்டு இருந்தேன். போனை வச்சு தீபிகா கூடுறேன், டி அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. ஏய் இல்லடி இருக்காது, மேபி உனக்கு எது பிடிக்குதுன்னு கேட்டு அதை சர்ப்ரைஸா வாங்கலாம்ல. இல்லடி அது வாங்கலையாண்டி அப்படின்னு. சரி விடு, பொறுமையா வாங்குவாங்க, பேசி வாங்கிப்பாங்க, நீ விடு. அன்னில இருந்து என்னைய கன்சோல் பண்ணிட்டே இருக்கா, லோகேஷ் பாத்து பாரு, லோகேஷ் பண்ணுவாரு, நீ பாரு. அவளுக்கு என்ன நம்பிக்கை கூட உனக்கு இல்ல? எனக்கு இல்ல சத்தியமா. அவளை வச்சு ஓட்டுனேன். எப்படி ஓட்டுனா, ஐயோ அந்த ரிங்கு வேணாமே, இது வேணாமே. நான் அன்னைக்கு ஒரு ரிங் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஆனா என்ன ரிங்னு அடுத்த வீடியோ நான் சொல்றேன். எந்த வீடியோ வாங்கியிருப்பேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு கழுவி ஊத்துறத மறந்துடாதீங்க. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இப்படி பண்ணிருக்காரு, அத மறந்துடாதீங்க. இப்ப ரிங் பத்தி பேசணும்னா எல்லாரும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவீங்க. அத வந்து டைவர்ட் பண்றதுக்காக எதிர்க்கட்சி செஞ்ச சதி. சோ நான் 12th வீடியோ அந்த ரிங் வாங்கி முடிச்சிட்டேன். ஓகேவா, அது என்ன ரிங்னு சொல்லிட்டு எல்லாமே அடுத்த வீடியோ சொல்றேன். திட்டக்கூடாதுன்னு லைட்டா கிட்ட கொடுக்கணும். அதனால அது முடிச்சுட்டு அண்ணில இருந்து ஓட்டுறேன். ஆர்த்தி ரிங்கு வாங்கலாம், ஆர்த்தி இந்த மாதிரி ரிங் வாங்க போறேன், ஆர்த்தி இது ஓகேவா, ஆர்த்தி இப்படி பண்ணலவா ஆர்த்தின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் 15th வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா வீட்லயும் திட்டுறாங்க, வீட்டுல வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா டைமுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வைப்பாங்க இவங்க வீட்டுல. சோ ரிங்குன்னு ஒன்னு மேஜரானது இல்லைன்னு இவரை போட்டு திட்டுறாங்க, இது பண்றாங்க, ப்ரெஷர் போடுறாங்க. என் வீட்டுல வேற திட்டுறாங்க, என்ன பண்றது, எதா இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம். இவரும் ஐடியாவும் சொன்னானே, ஆர்த்தி உனக்கு மட்டும் நீ மட்டும் வாங்கிக்கிறியா, நான் வந்து வீட்டுல பழைய ரிங் ஒண்ணு இருக்கு அதை நான் போட்டுக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு. பழைய ரிங் ஒரு டைமண்ட் ரிங் இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணல, புதுசா தான் இருக்கு, அதை நான் வச்சுக்கிறேன், நீ உனக்கு பிடிச்ச ரிங் வாங்கிக்கோ அப்படின்னா 2 ரிங்கும் புதுசா இருக்கணுமே, பழசு போட்டா எப்படி, இல்ல வேணாம் வாங்கினா 2மே புதுசா வாங்கலாம், வெயிட் கம்மியா இதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி பண்ணிக்கலாம் அப்படி. இல்ல என்ன பண்றது ஆர்த்தி சொல்லு, என்ன பண்றது, பட்ஜெட்டுக்கு என்ன பண்றது அப்படி. நானும் என்னென்னமோ ஐடியா கொடுக்குறேன். இல்ல இப்படிதான் இதுதான் சொல்லிட்டாங்க, வீட்டுல வேற திட்டுறாங்க, இது முன்னாடியே பண்ண வேண்டியதானே அப்படி இப்படின்னு திட்டுறாங்க, கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு. பாவம் குழந்தை வந்து சரி ஓகே விடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல, எதனாலும் பண்ணலாம், ரிங் மட்டும் இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு. அப்பா குளுன்னு இருக்கு கேக்குறதுக்கு. ஏன்னா எனக்கு தான் தெரியல வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே Feb 15 காலையில இந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, எப்போ ஆஃப் ஆச்சுன்னு தெரியலையே. காலையில நான் கால் பண்ணி கேக்குறேன், மாப்பிள்ள சார் ரெடியா, அதெல்லாம் கேட்கல, ரிங் வந்துருச்சா, இன்னும் வரல, என்ன பண்றதுன்னே தெரியல, கார் வாஷ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ட்டு வீடியோ கால் போடுறாரு. மூஞ்செல்லாம் உண்மைன்னு இருக்கு. எனக்கு கடுப்பா வருது ஆர்த்தி, என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன பண்ண போறேன்னு. அவன் வென்யூக்கு தான் வந்து கொடுக்குறேன்றான். நான் வந்து கார்த்தியை வேற திட்டேன், நானு அவன் தானே சரியான ஆளை காட்டல அப்படி இப்படின்னு ஃப்ரெண்டை வேற திட்டேன்றாரு. அவர் என்ன பண்ணுவாரு, அவரு இதுவா கொடுத்ததுக்கு எப்படி தெரியும், இவன் தானே இந்த ஆளை காட்டினா, இல்லைன்னா நான் வேற யார்ட்டையாவது இது பண்ணிருப்பேன்ல அப்படி இப்படின்றாரு. சரி விடுங்க, எதுனாலும் பண்ணிக்கலாம் விடுங்க. அவர் சொல்றாரு வீட்டுல இருக்கிற பழைய ரிங் வேணா எடுத்துட்டு வர எமர்ஜென்சிக்கு, இன்கேஸ் அங்க வென்யூ போயிட்டு பிடிக்கலன்னா மாத்திக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே, எது பண்ணணுமோ பண்ணிக்கலாம், அங்க போய் பாத்துக்கலாம், வந்துரும் டோன்ட் வரி அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். வென்யூ போயாச்சு, நானும் 30 minutes லேட்டா போறேன். எனக்கு முன்னாடி சார் ஃபேமிலி எல்லாருமே வந்தாச்சு. நாங்க போயிட்டு ஹேர் ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள வராரு, வேகமா ஃபுல்லா வேர்க்குது. ஆர்த்தி இந்த ரிங் பழைய வீட்டுல ஒரு அம்மா ஒரு ரிங் வாங்கினேன், வாங்கிட்டு ஆர்த்தி இந்த ரிங் தான், இதுதான் அவரோட டைமண்ட் ரிங், இதை வந்து நீ போட்டுக்கோ, இன்னொரு ரிங் நான் எடுத்து வச்சிருக்கேன், இது ஓகேவா சொல்லு அப்படின்னு. போட்டு பார்த்தா எனக்கு லூஸா இருந்தது. லூஸா இருக்கு பட் பரவாயில்ல, ஈவென்ட் ஃபுல்லா கண்ணு வச்சுக்கோங்க, கீழே ஏதாவது மிஸ் ஆயிரு போது, எங்க போதுன்னே தெரியாது அப்படின்னு. மூஞ்சி மாறிடுச்சு. நான் என்னதான் பண்ணுவேன் கூடு அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. இல்ல பரவாயில்ல இதுவே ஓகே, வேற என்ன பண்ண முடியும், லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன்ல ரிங்னு ஒண்ணு இருக்கணும், அவ்வளவுதான், அதுதான் நமக்கு முக்கியம், ரிங் இருக்கட்டும் அப்படின்னு
கூப்பிடுறேன்னு கத்திட்டு வெளியே போயிட்டாரு. நானும் கூப்பிடுறேன்னு கேட்கவே இல்லை, போயாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அடுத்த வீடியோல பார்க்கலாமா? அடுத்த வீடியோல தான் உங்களோட என்னோட POV ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் நான் யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம்டா அது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா வந்து உங்களை தான் வந்து, ஆனாலும் லோகேஷ் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிலாம் சொல்லாதீங்க. அடுத்த வீடியோ பார்த்துட்டு கழுவி ஊத்துங்க. என்னலாம் நான் என்ன பண்ணேன்? ஓகே, இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பேசவே இல்லை, அதுக்குள்ள நீங்க பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. ரெட் ஃபிளாக் வாங்க, இனிமே இப்படிதான் கூப்பிட போறேன். டேய் ரெட் ஃபிளாக். முடியலையா வீடியோ? இந்த எபிசோட் இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எனக்கு தொண்டே போயிடுச்சு திட்டி. அடுத்த வீடியோ நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ண நேரம் வந்துடுச்சுடா. அப்படி இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. இவ்வளவு ஹைப் கொடுத்துட்டாருல, அப்ப சொல்லுங்க எப்படி இருக்கு. வீடியோ பாருங்க गाइस, பார்த்துட்டு இத்துடன் விடைபெறுகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோல வந்து இந்த கதையோட கண்டினியூஷன், என்கேஜ்மெண்ட் டே அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம லைனா என்கேஜ்மெண்ட் vlog, ஷாப்பிங் போனது அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். அவ்வளவுதான். ஓகே பாய். என்ன பண்றீங்க? ஜிங் 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 ஜிங். இப்படி கலருது. கலந்துதான் சார் இருக்கு. சும்மா சவுண்டு. போதும் சார். இது வந்து நடிச்ச மாதிரி தெரியலையே. லிப்ஸ்டிக்கே போடலையே.